ICC T20 உலகக்கோப்பை 2026 போட்டியில் இலங்கையை வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் 179 ரன்கள் இலக்கை 19.3 ஓவர்களில் எட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணி த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திய நிலையில் தற்போது இலங்கையையும் வென்றுள்ளது. ஜிம்பாப்வே அணியின் வெற்றியில் பிரையன் பென்னட் 48 பந்துகளில் 63 ரன்களும், சிக்கந்தர் ராசா 26 பந்துகளில் 45 ரன்களும் குவித்து முக்கிய பங்காற்றினர். இருவரும் இணைந்து 65 பந்துகளில் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். போட்டியின் இறுதிக் கட்டத்தில் டோனி முனியங்கோ மற்றும் பென்னட் ஆகியோர் அதிரடியாக ரன்களை குவித்து அணியின் வெற்றியை உறுதி செய்வதில் முக்கிய பங்காற்றினர். முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி பெத்துங் நிசங்க சிறப்பான அரைசதம் அடித்தார். பவன் ரட்நாயக்காவின் அதிரடியான 25 பந்துகளில் 45 ரன்கள் விளாசினார். இதனால் இலங்கை அணி 7 விக்கெட் இழப்புக்கு 178 ரன்கள் எடுத்தது. ஜிம்பாப்வேயை பொறுத்தவரை கிரேம் கிரீமர் பந்துவீச்சு சிறப்பாக செயற்பட்டு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பிராட் எவான்ஸ் மற்றும் பிளேசிங் முஷாரபானி தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் சற்று அதிக ரன்களை விட்டுக் கொடுத்தனர். ஜிம்பாப்வே அணி தனது சேசிங்கை நிதானமாக தொடங்கியது. முதல் 3 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 20 ரன்களை எடுத்தனர். பவர் பிளேயின் கடைசி 3 ஓவர்களில் தொடக்க ஆட்டக்காரர்கள் 35 ரன்களை குவித்தனர். பென்னட் ஒரு முனையில் உறுதியாக நின்று தொடக்க ஆட்டத்தில் 69 ரன்களை சேர்த்தனர். ரியான் பல்லின் விரைவான ஆட்டத்தால் வேகம் கூட்ட கேப்டன் சிக்கந்தர் ராசா மற்றும் பென்னட்டின் அடுத்த 69 ரன் பார்ட்னர்ஷிப் ஜிம்பாப்வேயை வெற்றி பாதைக்கு இட்டுச் சென்றது. பென்னட் சிறப்பான அரைசதத்தை பதிவு செய்தார். சிக்கந்தர் ராசா இலக்கை எட்டுவதற்கு முன்பே ஆட்டமிழந்தாலும் இறுதி ஓவரில் ஜிம்பாப்வே அணிக்கு 8 ரன்கள் தேவைப்பட்டன. மகேஷ் தீக்ஷானா வீசிய முதல் பந்தையே டோனி முனியங்கோ சிக்ஸருக்கு பறக்க விட்டார். அடுத்த பந்தில் 1 ரன் எடுத்து பென்னட்டுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க பென்னட் 3வது பந்தில் பவுண்டரி அடித்து ஜிம்பாப்வேயின் வெற்றியை உறுதி செய்தார். இந்த கடைசி ஓவர் பரபரப்பான திருப்பத்தை ஏற்படுத்தியது. இது ஜிம்பாப்வே அணிக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. இதன் மூலம் இப்போட்டித் தொடரின் லீக் சுற்றில் தோல்வியின்றி முதலிடத்தை பிடித்தனர். இப்போட்டியின் ஆட்டநாயகனாக 26 பந்துகளில் அதிரடியாக 45 ரன்களை குவித்த சிக்கந்தர் ராசா தேர்வு செய்யப்பட்டார். தற்போது பலமான ஜிம்பாப்வே அணி சூப்பர் 8 சுற்றில் இந்தியாவை சென்னையில் எதிர்கொள்வது குறிப்பிடத்தக்கது.